மாதம் உருவி கருவானே. இரண்டாவது மாதம் உண்மைதான். இரண்டாவது மாதம் இரு கருவுகள் ஒன்று சேர்ந்தேன். மூன்றாவது மாதம் முட்டை போல் உருவமானே. நான்காவது மாதம் நான் அங்கும் திணித்தேன். ஐந்தாவது மாதம் மரபுடன் பிள்ளையானே. ஆறாவது மாதம் ஆறறிவு வந்தது எனக்கு. ஓ ஆறிவு ஏனம் பெற்று சரிங்க. ஏழாவது மாதம் ஏழாவது மாதம் என் தாயுடைய அக்கத்திலே ஓய் சந்து வழி என்பதை பிடித்து எட்டாவது சந்து மாதம் வழியாய் துடித்து ஏய். எட்டாவது மாதம் என் அம்மாவுடைய அங்கத்தை ஓய் எட்டி அடி வைத்தேன். ஓ எட்டி அடி உண்மைதான். ஒன்பதாவது மாதங்க ஓடி விளையாடினேன். பத்தாவது மாதம் பத்தாவது மாதம் சரி என் தாயாருடைய அங்கத்திலே இருந்து நான் ஜனனம் எடுக்கின்ற போது சரிங்க. பிரசவமாகின்ற பொழுது ஓய் கற்ப வழியால் ஏய். என் தாயார் துடி துடித்தாள். விட்டாள். உண்மைதான். ஏய். துடித்து ஏய். தாயாய் தனிமரமாக நின்று சரி என் தாயிடத்திலே என் தந்தைமார் இல்லை. ஓ இல்லை என் தந்தையுடைய ஆதரவு இல்லை. யாருமே இல்ல அவருடைய தந்தையின் ஆதரவும் இல்லை. ஏய், ஐயா என்னுடைய தாயாருடைய தந்தை நாகராஜன், கௌரி அம்மா, ராகராஜன் பாதாள நாகலோகம், சரிங்க. ஆண்டவர் குடிநகரம், பாதாள நாகலோகம் பாதாள நாகலோகம் உண்மைதான். சரிங்க. என் தந்தையோடு ஏய். உல்லாசமாக ஓரிருவர் தங்கிவிட்டான். சரி அப்படி என்று யாருங்க என் பாட்டனாராகப்பட்ட நாகராஜன் என் நாயை ஏய். கண்களை புடுங்கி சரி வனமனாந்திரம் என்று சொல்லக்கூடிய ஆருடைய மார்க்கத்தை ஓட்டினார். ஓட்டினார். ஏய், ஐயா என் எதிரி, ஏய், யாருங்க என் எதிரியை மணந்தாய். ஓஹோ என் எதிரியை காமம் கொண்டாய். என் வம்சத்தை அளித்தவன். ஏய். இப்படி என்று ஏய். காண்டாவனத்தை தகனம் செய்த பொழுது என் தந்தையார் சரி ஏய், ஓய் காண்டாவன தகனம் ஏய். அப்பணத்தை தகனம் செய்ய பொழுது சரி அக்கினி தேவனாகப்பட்டவர் ஏய். பல முறைகள் அந்த வனத்தை சாப்பிட்டு விடலாம் என்று எண்ணம் கொண்டாராம். யாரு? யாருங்க அக்கினி தேவன். ஓ அக்னி தேவன் அப்படி சாப்பிடுகின்ற நேரத்துல சரி ஏய், ஓய் இந்திரனால் ஏவி விடப்பட்ட வர்ணதேவன் ஓ வர்ணதேவன் அந்த அக்கினி தேவனை அமைத்து விடுகிறான். சரி அனைத்தபடியினால் அவர் பசி தீர்க்க முடியவில்லை. தீர்க்க முடியவில்லை. மாயவனம் ஏய். என் தந்தையாராகப்பட்ட அர்ஜுனன் காண்டாவனத்தைக்கு போதனால் ஏய். வனவேடிக்கை பார்க்க வேண்டும் என்று சொன்னார். சரி என்றாராம். ஏய். சென்றார். என்றார். அப்படி வனவேடிக்கை பார்க்கும் பொழுது சரி பகவானாகப்பட்ட கண்ணன் கண்ணன் நித்திரையடைந்தான். ஓ தூங்கிட்டார். என் தந்தை அர்ஜுனரே சரி அவருக்கு தாலாட்டு பாடி நினைவூட்டுகிறார். ஆராட்டு பாடி ஆரிரோ பாடி சரிங்க கண்ணா உறங்கு, ஏய். கமல கண்ணா நீ உறங்கு. உறங்கு. ஆட்டு பாடி கொண்டிருக்கிற பொழுது பழுத்த நரைத்து வெளுத்ததோர் ஒரு கிழவன் ஒருவர் அந்த வனவாசத்திலே ஓடி வருகிறார். சரி சுவாமி ஏய். எனக்கு பசி சசி பசி பசி என்று ஓடி ஓடி வருகின்ற பொழுது ஏய். என் தந்தையார் அர்ஜுனர் ஏய். பெரியவரே ஏய். உமக்கு பதி என்று சொன்னான். இந்த உணவனாந்தன் ஆனந்தமான காலகத்திலே சரி நான் வேறு ஒரு உணவுகளும் இல்லை என்கிறதற்கு ஏய். இந்த வனத்திலே இருக்கக்கூடிய காய்கறிகளை பறித்து வருகிறேன். ஏய். உன் பசியை தீர்த்துக் கொள்கிறான். தீர்த்துக் கொள்ளுங்க. ஆஹா, ஏய். மானிடனே, ஏய். நான் உணவுகளை அருந்தக்கூடியவன் அல்ல. சரி காய்கறிகளை உப்புதைத்து நான் பசியாற்றக்கூடியவன் அல்ல. ஏய். ஏய், ஏய். என் பசியை தீர்க்க வேண்டும் என்றால் இந்த வனமே வனமே நீ யார் என்று கேட்டார். என் தந்தை கேட்டார். இவரோட தந்தையார் கேட்டார். கேட்கும் பொழுது, ஏய். உன் கண்களை இரு கண்களையும் மூடி சரி என்னை மறுபிரமாக பிழித்து பார். ஏய். அப்படி என்கிறான். சரிங்க என் தந்தை அர்ஜுனர் கண்களை மூடி திறந்து பார்க்கின்ற பொழுது ஏய். அண்டத்திற்கும் பெற்றத்திற்கும் ஆகாயமானிற்கும் அக்கினி விருவேசத்தை போல் எரிந்து நிற்கிறான். ஓ அக்னி தேவன் நான் அக்கினி தேவன். சரிங்க
இந்த மனத்தை என் பசியால் தீர்க்க முடியவில்லை. தீர்க்க முடியவில்லை. வந்தியத்தேவன் என்னை இந்திரனால் அனுப்பப்பட்ட வந்தியத்தேவன் என்னை அழைத்து விடுகிறான். ஆமா. ஆனால் உன்னதத்தில் இல்லாத்தில் மிகுந்தவன் என்று நின்றேன். இந்த மனத்தை நான் முழுதும் சாப்பிட வேண்டும். எனக்கு துணை கொள்வாய் என்றார். ஏய் போய் அந்த நேரத்துல என் தந்தையார் அந்த காண்டாவனம் முழுவதும் சரி அவருடைய வில்லாட்டிலே சிறந்த வீரன் என்று போற்றப்படக்கூடியவர். அவர் கையில் இருக்கக்கூடிய வில்லு நடுர் வேத மந்திரத்தால் சரி அந்த வனங்கள் எல்லாம் தரகூடமாக கட்டி அக்கினி தேவனை உன் பசியை தீர்த்துக் கொள் என்கிறார். அக்கினி தேவன் உள்ளே நுழைந்தார். அங்கே வாழக்கூடியது நாகம், நச்சி, போய் மாயாசூரன், மாயாசூரன், கண்டன், கார்கோடகன், இப்படி சொல்லக்கூடிய நாகங்கள் நாக இனங்கள் எல்லாம் சரி நல்ல பாம்பு, நச்சு பாம்பு, சாரை பாம்பு, இப்படி கரும்பாம்புகள் நாகங்கள் வாழக்கூடிய வனம் காண்டாவனம். இந்த வனத்திலே சரி அக்னி தேவன் உள்ளே எரிந்து விடும் நேரத்துல எல்லா இனங்களும் எரிந்து சாம்பலாகி விட்டது. ஆனால் அசுவேசன் என்று சொல்லக்கூடிய ஒரு பாம்பு மட்டும் தப்பித்து ஓடியது. தப்பியது. என்ன பாம்பு? என்னங்க? அசுவேசன். ஓ அசுவேசன். அசுவேசன் அசுவேசன் என்று சொல்லக்கூடிய பாம்பாகப்பட்டதுதான். கர்மனிடத்திலே போய் அபயம் கொடுத்திருக்கிறது. உண்மைதான். ஏய் போய் அந்த வனத்தை முழுதாக சாப்பிட்ட பிறகு என் தந்தையாருக்கு ஒரு பரிசு வழங்கியிருக்கிறார். ஓ பரிசு. என்ன பரிசு தெரியுமா? என்னங்க? அந்த தான் காண்டிபம். ஓ காண்டிபம். காண்டிபம் என்ற வில்லை பெற்றிருக்கிறார் என் தந்தை. சரி அப்படி என் நாக இனங்கள் எல்லாம் அழித்த எதிரியே நீ மணந்திருக்கிறாய். ஆமா உன்னை விடுவதில்லை என்று சொல்லி என் தாயாரை தருமையில் ஆரணிமான சாணகம் ஓட்டி கண்களை பிடிவிட்டார்கள். அந்த நேரத்திலே நான் கேட்ப வழியாக குடித்தேன். சரி ஐயா குடிக்கும் நேரத்துல யார் வந்தா? என் தாயாருக்கு உறுதுணையாக வந்தவர் யார் தெரியுமா? யாருங்க? கண்ணன், கண்ணன், கபட நாடகன். ஓஹோ மாமியை பெண்ணாடு மத்தால் அடிபட்டவன். ஆமா பெண்ணை உண்டவன் மத்தாமல் மண்ணையை உண்டவன். மண்ணையை உண்டவன். பிரகாரன் அவனோ என் தாய்க்கு மருந்து உற்சாக வேலை பெற்றான். சரிங்க போய் என் தாயிடத்திலே அதாவது முக்காலம் அறிந்தவனான். இந்த 3 காலத்தில் நிகழ்காலம், சரி கடந்த காலம், போகும் காலம் என்று சொல்லக்கூடிய 3 காலத்தில் நான் உரைக்கிறேன். இந்த 3 காலத்தில் உனக்கு எது தங்கையே வேண்டும்? நாளை நடப்பது வேண்டுமா? நடப்பது வேண்டுமா? நடந்து முடிந்தவை வேண்டுமா? முடிந்தது வேண்டுமா? இன்று நடக்க போகிறது வேண்டுமா? நாளை நடக்க வேண்டியது என்னன்னா நாளைக்கு. நாளைக்கு என்ன அதை நடக்கும்? மட்டும் மறைத்து விடுவாய். சரி அப்படின்னு சொன்னேன். என் தாய் ஒரு வார்த்தைக்கு ஊங்கூட்டினான். சரி 3 வார்த்தைக்கு ஊண்டினான். 3வது வார்த்தைக்கு நான் ஊங்கூட்டினேன். ஓ நீங்க ஆமா சரிங்க. டேய் போய் முதுமையை மறிந்த கண்ணன் கண்ணன் முடிமுறை தெரிந்து தங்காய் என்று தட்டுகிறான். ஓ சரிங்க. தாய் நித்திரை அடைகிறார். விட்டால் நித்திரையில் இருந்து அண்ணா என்கிறார். அம்மா போய் நான் நடந்ததை சொன்னேன். அறிந்து கொண்டாயாய் தந்தை என்றார். 3 வார்த்தைகளை மட்டும் நான் முன்கூட்டினேன் அண்ணா. ஆமா 3வது வார்த்தை நீங்கள் என்ன சொன்னீர் என்பதும் அறியவில்லை. தூங்கிட்டேன். அப்படி என்று சரி உரைத்த உடனே கண்ணன் கபட நாடகன் என் கதைகளை அறிந்தவன் யாராக இருக்கும்? யாரா இருக்கும்? ஓங்கூட்டியவன் யாரு? ஐட்டுக்குள்ள ஊமுட்டு யாரு? யாராக இருக்கும் என்பதை அறிந்தான். சரி ஞானத்தினால் அறிந்து புரிந்து கொண்டான். வயிற்றுக்குள்ளாக இருக்கக்கூடிய சிசுவை அறிந்து கொண்டது. இவனை புவனத்தில் விட்டால் நமக்கு எதிரியாகி விடுவான். அதனால் தங்கா ஒளிவி என்னும் நாகக்கண்ணியே சரி உன் கற்ப வழி நின்று விட்டது. நாளை மறுநாள் உனக்கு கற்ப வழியால் ஏதாவது துடித்து ஏற்பட்டால் நான் சங்குதுவாரகிலே இருந்து உனக்கு நான் ஒரு ஆளை அனுப்புகிறேன் உனக்கு பிரசவம் பார்ப்பதற்கு. அப்படி என்று சொல்லி மறைந்தான். சரிங்க. மறைந்த 3 நொடிக்குள் என் வாய்க்கு மீது வழி ஏற்பட்டது. அண்ணா கற்ப வழியால் துணிந்து நிற்கிறான். சரி உடனே மாயவன் என்ன செய்தான்? என்னங்க? அந்த கபட நாடகன் அதாவது 9 கூடலாக ஒரே ஒரு கிழமையை போல் தள்ளாடி தடி ஊன்றி அம்மா சங்கதுவாரில் இருந்து வருகிறேன். ஓஹோ உனது அண்ணன் கண்ணன் என்னை அழைத்திருக்கிறார் என்று வந்தான். ஏய் போய் வந்தவன் யார் என்பதை தெரிந்தேன். தெரிந்துங்க. இவன் பெண் அல்ல. ஆமா கபட நாடகம் வந்திருக்கிறான். கண்மறை கட்டி என்பதை மனிதனை கட்டி எப்பொழுது இந்த குழந்தை பிறக்கும் என்பதை எண்ணினான். ஆமாங்க
அதனால் ஓய் 3 நாள் 3 நாள் 6 வேளை வேலை என் நாயினுடைய அங்கத்திலே ஜனிக்கவில்லை ஜனிக்காமல் இருந்தேன். சரிங்க 3 நாள் 6 பொழுதாக கபட நாடகன் காத்துக் கொண்டிருந்தான். சரி பிறந்தேனா? பிறந்தீங்களா இல்லையா சார் டேய் ஓய் கபட நாடகன் எப்பொழுது நித்திரை அறிவான்? தூங்குவான் அப்படி என்று நான் யோசித்துக் கொண்டிருந்தேன். நித்திரை அடைந்தான். ஓ. நித்திரை அடைந்ததை அறிந்தேன். சரி என் நாயுடைய அங்கத்திலே இருந்து ஆ. இதுதான் சமயம் என்று ஆ. என் நாயுடைய அங்கத்தை சரி அகல வைத்து அகல வை உனது காலை வைத்து வலது காலை எட்டி பார்த்தேன். ஆ. என் நாயாருடைய நோடிக்குள்ளார்ந்து நான் வைத்துக் கொண்டே இருந்து எட்டி பார்த்தேன். சரி கபட நாடக சத்திரகாரன் ஆ. அறிந்தும் கண்ண சென்றான். ஆமா எட்டி உதைத்து ஐயா மகாராஜா அவன் மனிதனில் கட்டி வைத்திருந்த ஆ. என் சிரமதை அறுப்பதற்காக வைத்திருந்தானே கண்மனை கத்தி. கத்தி அந்த கத்தியோ கீழே விழுந்தது. ஓ கீழே விழுந்து ஏய். ஓய் எடுத்தேன் கத்தியை கத்திய உடைத்தேன் ஓட்டம். ஓட்டம் எங்க? எங்க சாமி ஓடினேன் ஓடுங்க ஓடினேன் ஓடுங்க மகமல தோணமல ஐயா என் மகாராஜா பிறப்போ ஆ. ஏனத்தி. ஏனெத்தி எதிரோமம் எதிர் ரோமங்கள் எப்படி? ஆ. ஏனத்தி உடையவன் ஏனெத்தி எதிர் ரோமம் கொண்டு கொண்டு பச்சில ரத்தத்தோடு ரத்தத்தோடு எப்படி? சில ரத்தத்தோடு ஓடுங்க பச்சிளம் குழந்தை சரிங்க பால்மனும் மாறாத பாலகன் பாலகன் ஓடோடி சென்று ஆ. யமகரி பர்வதம் யமகிரி பர்வதம் உபலாயமலை ஓ உபலாயமலை என்று சொல்லக்கூடிய சரிங்க அந்த மலைக்கு சென்றேன். ஆருடைய வனம். ஆ. நான் இருப்பிடம் ஆருடைய வனம் அர்க்கம். ஓ ஆரண்ய வனம் டேய், ஏங்க நான் உண்ணுவது என்ன? என்ன சாமி ஏங்க மகாராஜா நீங்க பிறந்த உடனே பத்த ரத்தத்தோடு நான் ஓடி வந்தேனே. ஓடுனீங்களே காலகத்துக்கு நீங்க எப்படி வளர்ந்தீங்க எதை உண்ணு வளர்ந்தீங்க தாய்ப்பால் அழிந்தேனா? என்ன ஆ. தாய் முகத்தை கண்டேனா? ஆ. தாய் ஏய். ஆ. நான் என்னுடைய வளர்ப்பு எப்படி? எப்படி நீங்க வளர்ந்தீங்க? என்னை வளர்த்தவர்கள் யாரு? யாரு? கேட்டா எனக்கு சிங்கம் வந்து பாலோட்டா என்ன சிறுமொழி தாராதம். சிங்கம் சிறுத்தை யானை ஒட்டகம் சரி காட்டான மிருகம் கரடி புலி என்று சொல்லக்கூடிய ஆமா காட்டில் உள்ள மிருகத்தின் பாலை அறிந்து ஆ. இந்த வனவனாந்திர கானக மார்க்கத்திலே ஆமா என் உடலிலே ஓடுகின்ற ஒவ்வொரு துளி ரத்தம் ரத்தங்களும்
மிருகத்தின் ரத்தம், ஓ மிருகத்தின் மிருக ரத்தம். சீரிசம். சரிங்க. இப்படி இருந்தாலும் இருந்தாலும் டேய், ஓய் என் பிறப்பினுடைய ரகசியம். சரிங்க. நான் நாடாடு மன்னனுக்கு பிறந்து ஆ, என் இருப்பிடம் ஆரணிய வனம். வனத்துல இருக்குங்க. உண்மைதான். ஆ, இருந்தாலும் இருந்தாலும் ஏதோ ஒரு கூக்குரல் கேட்கிறது. இருக்குது. யாரென்று அறிவோ? அப்படியே ஆகட்டும். ஆகட்டும்.